ஓகே நண்பர்களே, ஓகே யாஸ் அவர்கள் இது வரைக்கும் பிரைம் 3 இருக்காரு. டாப்பாவே வந்தது போல. சரி ஓகே மேட்ச் ஸ்டார்ட். Free Fire. அட ஸ்கில் பவர் ஆஃப் பண்ண மாட்டடா. அட சண்டாளா. விட எல்லா கண்ணையும் வச்சிட்டேன். என்னடா நான் சொல்லிட்டேன் டேய். எல்லா கண்ணையும் வச்சிருக்கேன். எடுத்து ஆடு பாத்துக்கலாம். வால் அன்லிமிட்டட் வச்சியா இல்லையா? அதுவாது வச்சுக்கியா? அதே சந்தோஷம். இட்ஸ் ஷோ டைம். அதெல்லாம் ஓகே ஓகே நம்மளுக்கு இப்போ சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலஞ்ச். யார் இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்களோ அவங்களுக்கு மந்த்லி. ஆனா முன்னாடி மந்த்லிக்கு வந்து 599 ரூபா பண்ணல. இப்பதான்டா டைமண்ட் மாத்திட்டாங்க. எங்கடாக்க ஏய் அந்த முன்னாடி தான் இருக்கேன். கேரக்டர் பவர் வச்சு கப் பண்ணிட்டீங்க. டேய் 50 பவர் போடாதடா. கடுப்பாவது எனக்கே இப்ப கடுப்பாதுடா. அழுத்தி புடி போய் அடிக்கிற தாரகமன்றத்தை இப்ப என்ன பாப்ப பாரு. ஏன் மெக் எடுத்துட்டியாடா? மெக் எடுத்துட்டியா? மெக்கா மேக் ஆடாதடா டேய் டேய் டேய். சரி முதல் மேட்ச் யார் அவர்கள் ஜெயிச்சு விட்டார். இதுக்குதான் மேக் வேணுங்கிறது. மேக் மாஸ்டர் ரைட். ஆனா ஸ்கில்ல வச்சு பாத்தியா அது மணிக்கவே மாட்டேன். ஓகே ஓகே நண்பா பாக்குறீங்க. அவர் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முடிஞ்ச 4 பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. சூப்பர் கோல் கேமிங் சேனல் மேக் வச்சு அடுத்துதான் இது வந்து வச்சுக்கிறேன். ஜெயிக்கிறீங்க மந்த்லி யார் வேணாலும் போட்டுடலாம். நான் ஜெயிச்சுனா நீ போட்டுடணும். நீ ஜெயிச்சுனா நான் போட்டு விடுறேன். என்ன ஏடபிள்யூமா எனக்கே அடிச்சாண்டா. நான் போய் ஒருத்தன்ட்ட ஏடபிள்யூ ட்ரைனிங் எடுத்துருந்தேன். சிசிமே சேர்ந்து முதல்ல மெடிக்கெட்லாம் போட்டேன். வாங்க நம்பர் வெளியில வாடா. நீ சுத்தி போட்ட இது அநியாயம். இது அநியாயம். அத்தனை அடி அடிச்சு ஒரு அடி கொடுக்கல. அதான் ஜோட்டாவா? நான் பவர் கேட்டர் என்ன வச்சேன்னு அடிச்சுக்கிட்டேன் பாரு. சரி கூட சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணா சரி போதும் நண்பா. அடுத்த சேலஞ்ச் என்னன்னு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த சேலஞ்சு இன்னொரு பிளேயர். அடுத்த சேலஞ்ச் யாஸ் அவர்களுக்கும் ஓபிட்டோ அவர்களுக்கும் நடக்கும். அந்த சேலஞ்ச் என்ன நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா நானும் ரெடி பண்ணிடுறேன் ஒரு நல்லா. யாஸ் அவர்களே ஜெயிச்சு உனக்கு பந்தலையே டேய். மந்த்லி போட்டு விட ரெடியா இருந்துக்கா அவ்வளவுதான்.
வாரமா பாரு மந்த்லி தானே இரு. கோச்செல்லாம் சொன்னீங்க அவ்வளவுதான், காசெல்லாம் போகத்தான் செய்யும். டீலிங் விட்டில அப்படிதான் போகும். பாத்துக்கலாம் யார் போட்டுருப்பாங்க. டீலிங் வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், அதான் சொன்னேன். இதுக்குதான் அழுத்தி புரிவி நமக்கு தேவை. ஹெட்செட் வச்சிருந்தா நடக்கிற கதையே வேற. அழுத்தி புடியும் தேவை நமக்கு தேவை, அழுத்தி புடியும் தேவை நமக்கு தேவைதான். மெக்கு வரும் நான் எதிர்பார்க்கலடா. மெக்கு நீ வைப்பே நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே வாங்கிட்டான். ஸ்விட்ச் பண்றதுக்குள்ள போட்டான்டா. போனா மந்திரி ஜெயிச்சிருவானே, விடக்கூடாது. நண்பா பாக்குறீங்க, ஒரு லைக் பண்ணி பாருங்க, அப்படியே முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே தேஞ்சு போன ரெக்கார்டாட்ட சொல்றதுக்கு ஒரு மாதிரியே இருக்கலாடி. அதே ரெக்கார்டு போட்டு அதுக்கு இல்ல, சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க லைக் பண்ணீங்க அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு மாதிரியா தான் இருக்குது. நம்ம சும்மா தேஞ்சு போன ரெக்கார்டா சொல்லிட்டு இருக்கு. கேட்கறவங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு தானே. எல்லா யூடியூபரும் தான் சொல்றாங்க, சொல்ல பாத்துக்கோ. கடுப்பாவும் அதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு சில பேருக்கலாம். இப்ப என்னோட ராஜதந்திர தப்பார் எவ்வளே ஏண்டா குலாவலடு குலாவலடா. இனிமே இப்படி ஏறுவா. ரெண்டு மெடிக்கெட்டிங் போட்டு சுத்து. சரி கோல் இல்ல ஏத்துக்கொள்ள மாட்டேன். அது ஒரு தப்பு, நான் பண்ண முடியாது. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? என்ன பின்னாடி வந்திருப்பான்னு கூட யோசிக்க மாட்டியா? முன்னாடியே நிப்பான் தான் பார்க்கவே இல்லடா. கொஞ்சம் கூட யோசிக்கல. அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் அடிச்சு நீ 1300 டேமேஜ், நான் 4 ரவுண்ட் அடிச்சு 1300 டேமேஜ். அதுவா ஆரம்பத்துல AWM, அப்புறம் திருப்பி AWM அடிச்சேன். அப்புறம் AWM ஷாட்ல மாட்டிக்கிட்டியா நீ? பாடுறா நான் சாக மாட்டேங்கிறேன். அதானே எனக்கு எச்சிலும் உனக்கிட்ட கேரக்டர் ஸ்கில் அதுவும் கே வச்சிருக்கியா நீ? நல்லா சட்டம் அநியாயம் போகுதுடி. கரெக்டா ஆங்கிள் மாட்டிடுவேன், பட் இவ்வளவு சீக்கிரமா மாட்டிடுவேன் எதிர்பார்க்கல. கிளாவல் விட்டு மொத்தமா வெளியே தானே பட்டிருக்காது. கிளாவல் வந்து வெளியே இருந்த மாதிரி வேணும். ரெட் பாயிண்ட் டக்குன்னு தெரிஞ்சுங்க தூக்கிப்ப. அதானே கரெக்டா வெயிட் பண்ணேன். அதான் ரெட் பாயிண்ட் தெரிஞ்ச உடனே தூக்கிட்டேன். நானும் ஏறி தான் வந்தேன் கரெக்டா. வாடா வெய்யா, நீ வெளியே வா. தெளிவு வா வா. ஏய் எங்கடா இருக்கிற? இங்க இருக்கிற இந்த சங்கு மறந்துட்டியா? கரெக்டா எட்டு நச்சுறது. சரி அந்த நம்ம மறந்துட வேண்டியதான். வாழ்க்கையே வெறுத்துட்டியா அந்த இடத்துல? சத்தியமா வந்து எங்க அடிச்சுனே தெரியல. தேர்லதான் இருந்தேன், ஆனா என்ன கொஞ்சம் மறந்து இருந்தேன். யோசிச்சு எங்க ஸ்கோப் போட்டுட்டு இருக்கானா? நான் வெறுத்துட்டேன்டா. நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும்னாலாம். ட்ரைனிங் பத்தாது. ஒன் டாப்பே சும்மா ஆடிட்டு இருந்துட்டு பழத்தி பிடி டக்குன்னு மாறங்காட்டி வெளியே வர மாட்டேங்குது. வாய்ப்பே இல்லை. கோச்சிங் போயிட்டு வா.
முடிஞ்சு போச்சு போலப்போ. ஓகே நண்பா, மந்த்லி ஜெயிச்சது யாஸ் அவர்கள். அவருக்கு மந்த்லி போட்டு விட்டாக வேண்டும். அப்படியே முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்க. பாய்.